வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்கான் கம்பெனியினுடைய அனலாக் எஃப்எம் ரிசீவர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அனலாக் எஃப்எம் ரேடியோவை நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான எஃப்எம் ரிசீவர் போர்டை தான் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அதனுடைய பாக்ஸ் பேக்கிங். ஸோ இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணி இதனுடைய போர்டினுடைய டீட்டெயில்ஸ், இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில் எல்லாமே பார்க்க போகிறோம். இதனுடைய மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா FM932GT ப்ளூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் ப்ளூன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஒருவேளை பிசிபி ப்ளூவாக இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிசிபி க்ரீனாக இருக்குது, ஒருவேளை இந்த கெப்பாசிட்டர்ஸ் ப்ளூ அப்படிங்கிறதுனால ப்ளூன்னு போட்டிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஓகே. ஸோ இதுதான் இந்த போர்டு. இந்த போர்டை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? நம்மளுடைய எஃப்எம் ரேடியோ கேட்குறோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய இப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் எஃப்எம் ரேடியோ கேட்குறோம். இதற்கு முன்னாடி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் எஃப்எம் ரேடியோ, அதாவது சேனலை வந்து கையில் டியூன் பண்ணி தான் கேட்டிருப்போம். எஃப்எம் ஏஎம் ரெண்டுமே இருந்தக்கூடிய ரேடியோ, 4 பேண்டு 5 பேண்டு செலக்டர், SW1 SW2 SW3 அதாவது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஎம் ரேடியோ கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தான், ஆனால் எஃப்எம் ரேடியோ கிடைக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனு, மொபைல் ஃபோனில் வருது. இப்போது நம்மளுடைய ப்ளூடூத் USB MP3 பிளேயர் இருக்கக்கூடிய அந்த மாடியூல்லையும் எஃப்எம் ரிசீவர் வருது. கடைசியாக கூட ஹை குவாலிட்டி டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் பார்த்துருந்தோம், அதுலேயும் எஃப்எம் ரிசெப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாடலில் கிடைக்குது. இருந்தாலும் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு குவாலிட்டியான எஃப்எம் சேனலை நம்ம ரிசீவ் பண்ணி தெளிவாக கேட்கணும் அப்படின்னா இந்த போர்டை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஃப்எம் சேனல்ஸை க்ளீன் அண்ட் கிளியராக ரிசீவ் பண்ணி கேட்க முடியும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரீ போர்டு தான். இதை டைரெக்டாக சப்ளை கொடுத்து சேனலை ரிசீவ் பண்ணி ஸ்பீக்கரில் அப்படியே கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்து ஆம்ப்ளிஃபிகேஷன் இல்லாத ப்ரீ சிக்னல் மட்டும்தான் கிடைக்கும். இதனுடைய ஆடியோ அவுட்புட்டை ஒரு பெரிய ஸ்பீக்கரில் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இது கூட உங்களுடைய ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி வாட்டேஜ் உள்ள ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நல்லா கிளாரிட்டியாக கேட்க முடியும். ஸோ இப்போ இந்த போர்டினுடைய ஒர்க்கிங் வோல்டேஜ் டீட்டெயில், இதனுடைய இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில் எல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த போர்டில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம் டியூனர். ஸோ இதன் மூலிமா தான் நீங்கள் சேனலை டியூன் பண்ணணும். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த போர்டை யூஸ் பண்ணி 2 வீடியோக்கள் பண்ணியிருந்தேன், எஃப்எம் பிளேயர் அசம்பிள் பண்ணி. அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த போர்டை பற்றின இன்னும் கிளியர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ எஃப்எம் சேனலில் டியூன் பண்ணுறதுக்கு இந்த டியூனரை யூஸ் பண்ணணும். அதற்கடுத்து இதுதான் மெயின் ஐசி. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஐசி வந்து பார்த்திங்கன்னா சோனி கம்பெனியினுடைய CXA1619BS அப்படிங்கிற ஐசி. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஐசியினுடைய டேட்டா சீட் டவுன்லோட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டதுன்னா போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த ஐசி போர்டினுடைய கிளியர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல கிளியரான எஃப்எம் சேனல்ஸ், தெளிவான எஃப்எம் சேனல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கேட்கணுன்னா இந்த போர்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆண்டனா மட்டும் கொஞ்சம் லென்த்தான வயர் போட்டு ஒரு ப்ராப்பரான இடத்துல வெளியில் விட்டுட்டிங்கன்னா கிளியராக சேனல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த போர்டினுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் DC, 12 வோல்ட் சிங்கிள் சப்ளை டிசியில் வேலை செய்யும். ஸோ பவர் சப்ளை இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஒயர் இதுதான் பாசிட்டிவ், இந்த பிளாக் ஒயர் இதுதான் நெகட்டிவ் அல்லது கிரவுண்டு. ஸோ 12 வோல்ட் சப்ளை இன்புட் இங்கே கொடுத்துட்றீங்க. இந்த க்ரீன் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா கனெக்ஷன் கொடுத்துடணும். இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 எல்லோ ஒயர், ஸோ இதிலேருந்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டீரியோ ஆடியோ அவுட்புட் கிடையாது. ஏன்னா ஒரே பின் அவுட்புட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 2 கெப்பாசிட்டர் போட்டு, இங்கேருந்து ஒரு கெப்பாசிட்டர் போட்டு ஒரு சேனல் அவுட்புட் எடுத்திருக்காங்க, அதே ட்ராக்கில் இன்னொரு கெப்பாசிட்டர் போட்டு அவுட்புட் எடுத்திருக்காங்க. 2 சேனலாக வெளியே காட்டியிருக்காங்க, ஆனால் இதில் வந்து ஸ்டீரியோ ஆடியோ அவுட்புட் வராது. ஸோ 2 சேனலும் சேமாக பாடும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்மளுடைய பிளேயர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி அவுட்புட்டு. ஸோ இந்த 2 சேனலேருந்து அவுட்புட் எடுத்து ப்ளஸ் ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சேனலுக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப கிளியரான ஆடியோ அவுட்புட் இதில் இருக்குது. ஸோ சேனல் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு LED கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த கம்பெனி போர்டு மட்டும் தாங்க மார்க்கெட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த போர்டு நம்மக்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த போர்டு ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதனுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸையும் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.